மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். சூப்பர் சிங்கரை நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் சூப்பர் சிங்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி பாடியிருக்கேன் படத்தில். புது ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், நீங்கள் ஏன் கலந்துக்கிட்டீங்க, இது ஃபேரே கிடையாது அப்படின்னு. அந்த பாட்டை நான் தாங்க பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும். அதுக்கு ஒரு மேடை வேணும். அந்த மேடை ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னால், வைல்ட் கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இந்த வைல்ட் கார்டில் நான் உள்ளே போகிறதுக்கு பப்ளிக் ஓட்டிங் இருந்திருந்தா உடனே சார் நான் இமான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு எது டிஎஸ்பி சார்கிட்ட ஏண்டி ஏண்டி அப்படின்னு தமிழில் வந்த பாட்டை ஸ்ருதிஹாசன் அவங்களுக்காக ராஜா சார்கிட்ட பாடுறதுக்கெலாம் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில. எனக்கு எஸ்பிபி சாரோட பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பாட்டும் நானே பாவம் நானேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் அவருக்கு பாடினேன். பாட்டும் நானே கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அவர் அதையும் மீறி எழுந்து எனக்கு அம்மா சரஸ்வதி உங்கள் பாட்டை கேட்டால் எனக்கு அழுகையாக வருது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் பேசுகிறேன். ஸோ எங்கள் ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி தான். நானும் என் தங்கச்சி, அம்மா அப்பா. தங்கச்சி ஒரு இன்ஃப்ளூயன்சர். யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுவாள். அதெல்லாம் நிறைய வைரலாக போயிருக்கு. நானும் அப்பப்போ அவளோடத்தில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒன்று பண்ணுவேன். என்னை மோஸ்ட்லி அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மா தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அம்மா பாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. வைல்ட் கார்டுக்கு அப்புறம்லாம் அப்பா என்ன சொன்னார்னா, இவ்வளோ தூரம் கிடச்சதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நன்றியோடு இருக்கணும். அப்பா எனக்கு அது அடிக்கடி சொல்லுவார். படிப்பை மட்டும் கரெக்டாக முடிச்சிடணுன்னு இருந்தாங்க. பட் வேலைக்கு போய் நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ப்ரெஷருமே எனக்கு போட்டது கிடையாது. எங்களுக்கு என்ன பிடிச்சதோ, எது சந்தோஷத்தை தருமோ அதை பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் சப்போர்ட் எப்பயுமே என்னோடய ஃபேமிலி, எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி. சின்ன வயசுலேருந்தே பாடிட்டுருக்கேன். ஒரு 3 வயசுலேருந்து அந்த மாதிரி பாடிட்டுருக்கேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் போயிருக்கேன். ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு 8 வயசில் தான் என்னோட முதல் ரியாலிட்டி ஷோ ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி தோல்வி தான். முதல்ல ரிஜெக்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ. ஏன்னா ஏதான ஒரு இடத்துல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், ஒரு நம்ம பாடுறது 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நான் போயிருக்கேன். படத்தில் பாடுற சான்ஸ் எப்போ கிடச்சிதுன்னா, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டிஎஸ்பி சார்கிட்ட ஏண்டி ஏண்டி அப்படின்னு புலின்ற மூவியில் தமிழில் வந்த பாட்டை ஸ்ருதிஹாசன் அவங்களுக்காக தெலுங்குல பாடியிருந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி சாங். என் பொண்ணு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை. ஸோ அதனால நான் இன்ஜினியரிங் படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ணேன். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு ரியாலிட்டி ஷோ போனேன். அந்த ரியாலிட்டி ஷோவில் நான் ரன்னர் அப்பாக வந்தேன். அந்த டைம் வரைக்கும் எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன், நான் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. நான் போய் சொல்லிக்கணும் நான் இதெல்லாம் பாடியிருக்கேன், தெரியணும் என் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. அது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அமேசானில் எனக்கு ஒர்க்குக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் அமேசானில் வேலைக்கு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைலமாவாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சிங்கிங். ஐடி கார்டை மாட்டிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஐடி ஜாபுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஃபஸ்ட்டு ஐடி ஜாப் ரொம்ப டிஃபிகல்ட். இத்தனையும் போய் நான் ஏன் சூப்பர் சிங்கர் வந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சொன்ன இத்தனை கான்வர்சேஷன்லேயும் நான் எங்கேயுமே எனக்கு பயங்கர ஃபேம் கிடச்சிருச்சு, எனக்கு அந்த இடத்துல பயங்கர ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அது எனக்கு அந்த மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்கல. சூப்பர் சிங்கரை நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் சூப்பர் சிங்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அட்டம் பண்ணியிருக்கேன். அந்த அட்டம்ப்லாம் எனக்கு கிளிக் ஆனது கிடையாது. ஃபைனலாக எனக்கு இந்த ஏஜில் எனக்கு கிளிக் ஆச்சு இந்த சூப்பர் சிங்கர். ஸோ அதில் போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிஷன்ஸ்லாம் செலக்ட் ஆகி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில், அவ்வளோ தூரம் வந்தது கடவுளோட பிளெஸ்ஸிங் தான். இந்த ரியாலிட்டி ஷோவில் நல்லா ஃபைனல்ஸ் போக முடியல. நீங்கள் ஆனால் ஃபைனல்ஸ் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷம் ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு ரெக்கக்னிஷன், 4 பேர் நீங்கள் நல்லா பாடுறீங்க, நீங்கள் உண்மையிலுமே சூப்பராக பாடுறீங்க, உங்களோட பாட்டை நான் கேட்டு தான் நான் எந்திரிக்கிறேன், உங்கள் பாட்டை கேட்டால் எனக்கு அழுகையாக வருது, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் எனக்கு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு உண்மையிலுமே அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஆக்சுவலி அந்த வைல்ட் கார்டில் நான் உள்ளே போகிறதுக்கு
பப்ளிக் ஓட்டிங் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை ஃபீல் பண்ணேன். பப்ளிக் ஓட்டிங் இருந்திருந்தா மேபி நான் வந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எதுவாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. எனக்கு அதுக்கே நான் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சேனலுக்குமே டீமுக்குமே. இப்போ நீங்கள் 4 பேர் பார்க்குறீங்க, என்ன உலகத்தில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இவங்க நிறைய எஃபர்ட் போட்டு எனக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அண்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து இது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாடுவீங்க, பெரிய ஸ்டாராக வருவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. நான் ரொம்ப டவுனாக இருந்த டைம் இருந்தது. ஒரு வைல்ட் கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு நிலமையில தான் இருந்தேன். இது நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் படித்து தான் இப்போ நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சரௌண்டிங்கில் இருக்கேன், ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இனிமேல் என்னோடய லைஃப்பில் வர்றது எல்லாமே வந்து ஏறுமுகமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். நான் ஆல்ரெடி பாடியிருக்கேன் படத்தில். இருந்தாலும் ஏன் நீங்கள் சூப்பர் சிங்கர் வந்தீங்க, புது ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், நீங்கள் ஏன் வந்து கலந்துக்கிட்டீங்க, இது ஃபேரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு வியூஸ் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எந்த சிங்கர் எடுத்தாலும் அவங்க ஏதான ஒரு படத்தில் ஆக்சுவலி பாடியிருப்பாங்க. அந்த படம் நம்மளுக்கு தெரிய கூட தெரியாது. அதுக்காக ஆனால் அந்த சிங்கர் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெக்னிக்கலி அவங்க பிளேபேக் சிங்கர், ஆனால் அவங்களை யாருக்குமே தெரியாது. ஃபேமஸான படத்தில் கூட பாடியிருக்கலாம். ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போய் பார்க்க மாட்டோம். பாட்டு ஹுக் ஸ்டெப் நல்லா வைரலா போச்சா, அதுக்கு நம்ம ரீல பண்ணி போடுவோம். அந்த பாட்டை நான் தாங்க பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? அதுக்கு வந்து ஒரு மேடை வேணும். அந்த மேடை வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னா அப்போ ஆல்ரெடி பாடி அப்போ அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகலன்னா அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு பதிலே கிடையாது. இது நான் மட்டும் இல்லை, எனக்கு முந்தின சீசன்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பிளேபேக் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்திருக்காங்க. ரீசன் வந்து எல்லாருக்குமே இது ஒரு காமன் ரீசன் தான். சூப்பர் சிங்கர் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெக்கக்னிஷனுக்காக வரும். ஒரு ரேடியோ போட்டோம்னா அந்த ரேடியோவில் இந்த பாட்டை இந்த நபரும் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இப்பயும் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கிரெடிட்ஸை போய் பார்க்குற அளவுக்கு யாரும் வந்து அதுக்கான முயற்சியை யாருமே போட மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் எந்த இடத்துல ஜனங்களோட பார்வை இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம நின்னாதான் லைம்லைட் கிடைக்குமே தவிர இவங்க வந்து நம்மளோட பாட்டை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அது நடக்கிறதும் கிடையாது. நடக்காதனால தான் நிறைய சிங்கருக்கு ரெகக்னிஷனே இல்லாம இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ரெகக்னிஷன் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வேணும். பல பேர் கண்ணில் படுற மாதிரியான மீடியால நம்ம ஃபேஸை நம்ம காமிக்கணும். அதுதான் நான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் சூப்பர் சிங்கர் வந்தேன். நான் ஏற்கனவே பாடியிருந்தாலும் அந்த பாட்டுகளை நான் தான் பாடினேன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கான மேடை எனக்கு தேவைப்பட்டது. அதனால நான் இந்த சூப்பர் சிங்கருக்கு வந்தேன். இதுக்கு முன்னாடி நான் சில மேடைகளில் பாடியிருக்கேன். எனக்கு எஸ்பிபி சாரோட பாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவர் பாடின சாங்ஸில் நிறைய டூயட்ஸ் அவர் கூட பாடியிருந்தேன். அவரை அப்படியே பார்த்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்தேன். ஒரு நிஜமாவே நம்ம இவர் கூட பாட போகிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. ஆக்சுவலி அவர் அந்த ஷோக்கு வரும்போது ஒரு 5 days முன்னாடி அவரோட அம்மா வந்து தவறி இருந்தாங்க. ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு அவர் அந்த இதில் வந்து ஷோவை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அவரோட அந்த ஒரு சின்சியாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தான் நான் வந்து அந்த இடத்துல மெயினாக பார்த்தேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி அவர் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராஜடி, அவங்க அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு ரீசன் சொல்லிட்டு இல்லைங்க என்னால் வர முடியாதுன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்னா அவர் அதை இது பண்ணாங்க. நம்மளை நம்பி ஷோ புக் பண்ணிட்டாங்க, நம்மளை நம்பி இத்தனை ஆடியன்ஸ் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம பாட்டை கேட்கறதுக்குன்ற அந்த ஒரு டெடிக்கேஷன்லாம் வந்து உண்மையிலுமே நான் வந்து அவர் அண்ணாந்து பார்க்குற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பாட்டு பாடினேன். ஆக்சுவலி பாட்டும் நானே பாவம் நானேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து நான் அவருக்கு பாடினேன். ஆக்சுவலி அவருக்கு கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அவர் அதையும் மீறி எழுந்து வந்து எனக்கு அம்மா சரஸ்வதி நீ ரொம்ப நல்லா பாடின அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அவர் வாயால் அந்த ஒரு அம்மா சரஸ்வதின்னு அதை வாங்கும்போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். என்னோட முதல் ரெக்கார்டிங் நான் சொன்ன மாதிரி டிஎஸ்பி சார்ட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இமான் சாருக்கு கென்னடி கிளப்ல ஆனடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கேன். ஆனடக்கணும் பெண் அடங்கணும் எழுதி வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் பாடியிருந்தேன். அந்த சாங்கை பாடும்போது நான் வந்து ஆக்சுவலி திருச்சியில் இருந்தேன். திருச்சியிலேருந்து உடனே சார் நான் இமான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு எது உண்மையிலுமே வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உடனே அடுத்த ட்ரெயினை பிடிச்சி நான் வந்து சென்னையில் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அந்த பாட்டை பாடினேன். சார் வந்து
எப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்குள்ளே என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா வந்து எனக்கு ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. மாயோன் அப்படின்ற ஒரு மூவியில் சிங்கார மதன மோகனான்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடியிருந்தேன் அவருக்காக. அவரே எழுதி அவர் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. ராஜா சார்கிட்ட பாடுறதுக்கெலாம் வந்து நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில, அவ்வளோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருந்தது அவர்கிட்ட. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பட் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஏன்னா அந்த அவுட்டு கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த அவுட் அவர் கேட்டு அவர் எதுவும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு நல்லா இல்லை எதுவுமே இல்லை, அவர் எதுவும் சொல்லலைனாலே அப்பா நல்லா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லார்ட்டையும் நான் சொல்லேன் நான் ராஜா சாருக்கு சாங் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ரஹ்மான் சார் மியூசிக்கில், சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பாடணும்னு ஆசை. சாங்ஸ் எல்லாம் எனக்கு ஹிட் ஆகணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்கே நான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ தூரம் என்னை இந்த சிங்கிங்கில் சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ்க்கும், எனக்கு இத்தனை நாளாக நிறைய வாய்ப்புகளையும் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்த எல்லா மக்களுக்கும், எனக்கு வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸும் என்னை நல்ல பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிற ஆடியன்ஸ்க்கும், என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இந்த டைமில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய்.